பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். ஆக்டர் விஜயோட முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. மாணவர்கள் விருப்பப்பட்ட எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஐயா விஜய் அவர்களே, விருப்பப்பட்ட எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே. இப்போ கிராமப்புறத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போகிற மாணவர்கள் விருப்பம் இருந்தால் எங்கே போய் நான் கற்றுக்க முடியும் சொல்லுங்கண்ணே. ஆனால் நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழில் பேசுனா அவதாரம் போடுறீங்க குழந்தைகளுக்கு. எல்கேஜி யூகேஜிக்கே உங்கள் ஸ்கூலில் 1 லட்ச ரூபா ஃபீஸ். அப்போ அப்புறம் இந்த கிராமத்தில் அன்னாடம் ஒரு வருஷம் கூலியே 1 லட்சம் வராதானே. அவன் ஒரு வருஷம் மாடாக உழைச்சாலே அவனால் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஏழை மாணவர்கள் எப்படின்னா விருப்பம் இருக்குது, ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, இல்லை இந்திய மொழிகளில் ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. தனியார் ஸ்கூலில் போய் எப்படின்னா படிக்க முடியும்? நீங்கள் ஒரு நான் வந்தால் தான் நல்லாட்சி தமிழக மக்களுக்கு தருவோம்னு சொல்கிறீங்களேண்ணே. நீங்கள்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் தனியார் ஸ்கூலே இருக்காது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கும்னு அப்படி ஒரு சட்டம் உங்களால் கொண்டு வர முடியுமாண்ணே? அதைத்தாமனே பாரதிய ஜனதா கட்சி நவோதயா ஸ்கூலுன்னு சொல்லி அங்கே ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கல்வி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் விட மாட்டேங்கிங்க. ஏன்னா விட்டால் தனியார் ஸ்கூலெல்லாம் அடிபட்டு போகுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த நவோதயா பள்ளியை கொண்டு வர விட மாட்டேங்கிங்க. அது வந்தாவது ஃப்ரீயாக ஏழை மாணவர்கள் எல்லா மொழியும் விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கலாம்ண்ணே. ஏன்னா எந்த மொழி கற்றுக்கிட்டாலும் தான் தாய்மொழியை எப்படின்னே மறக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கண்ணே. என்றைக்குமே தாய்மொழியை யாராலையும் மறக்க முடியாதுண்ணே. எப்படின்னே மறப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ ஏன்னா நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது, அவங்க இந்திய மொழிகளில் எந்த மொழினாலும் விருப்பப்பட்ட மொழியை படிச்சுக்கலாங்கிற ஒரு இது உங்கள் ஸ்கூலில் இருக்குதுண்ணே. கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி இருக்குதா சொல்லுங்கள்? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் மட்டும்தானே இப்போ ஏழை மாணவர்களெல்லாம் ஃப்ரீயாக கற்றுக்க முடியும். எனக்கு ஒரு 100 மாணவர்கள் 50 மாணவர்கள் எனக்கு விருப்பம் இருக்குது, நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த 50 மாணவர்கள் எங்கே போயின்னு ஹிந்தி கற்றுக்குருவாங்க? ஹிந்தி இல்லை, இந்திய மொழிகளில் ஏதோ ஒன்று எப்படின்னா கற்றுக்குருவாங்க. ஆனால் இந்த கிராமப்புறத்தில் உள்ள என் தமிழ் சொந்தங்களே மும்மொழி கொள்கைனா இவனுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, மும்மொழி கொள்கைனா தமிழ் ஆங்கிலம் தவிர ஹிந்தி தான் கட்டாயம் கற்றுக்கணும்னு சொல்லி மக்கள் மனசில் தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டு பண்ணுதாங்க. ஹிந்தி தான் கற்றுக்கிறணுன்னு அவசியம் இல்லை. இந்திய மொழிகளில் ஏதோ ஒரு மொழி, அது நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்கிற மலையாளமாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிற மொழியாக இருக்கலாம், அப்புறம் தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மொழி அதை கற்றுக்கிறதுக்கு போகிறதாமனா மும்மொழி. ஏன்னா இல்லை, நம்ம பிள்ளைங்க தமிழ் இங்கிலீஷு தவிர ஒரு மொழி கற்றுக்கிட்டு பேசினா நமக்கு எத்தனை மொழி பேசினாலும் நமக்கு பெருமை, பெற்றவங்களாக இருக்கிற நமக்கு பெருமை தானே. இப்போ இது பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் தனியார் ஸ்கூலில் போய் நீங்கள் தனியாக இந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்கள். அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க ஸ்கூலில் தமிழ் அந்த கேம்பஸ் ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே தமிழில் பேசினா அவங்களுக்கு அவதாரம் போடுவாங்க, தமிழ்லேயே பேசக்கூடாது. அப்புறம் இவங்க எப்படி தமிழை வளர்ப்பாங்க? இவங்க பேசுகிற அத்தனையும் பொய். நம்ம ஏழை மாணவர்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டா அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தரமான ஒரு ஆசிரியர்களை போட்டு எல்லா பாடத்திட்டத்துக்கும் எல்லாத்துக்குமே தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அப்புறம் மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோசியல் எல்லா பாடத்திட்டத்துக்கும் தரமான ஒரு ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலே ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தரமான கல்வியை கற்றுக் கொடுத்தா அவங்களால எல்லா தேர்வுலையும் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த தமிழகத்தை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் காசை வாங்கிக்கிட்டு தகுதி இல்லாத ஆசிரியர்களை எத்தனையோ தகுதி உள்ள ஆசிரியர்கள் தனியார் ஸ்கூல்லலாம் அவன் எப்படி 100க்கு 100% எல்லா ஸ்டூடெண்ட்டும் படித்து நல்ல மார்க் எப்படி எடுக்கிறாங்க? ஆனால் தனியார் ஸ்கூலில் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ? வெறும் 6000 ரூபா தான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற சம்பளம் எவ்வளவு? அவங்களால 6000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களால ஒரு ஸ்டேட் லெவலில் அதிக மார்க் எடுக்க வைக்க முடியுதுன்னா, அப்புறம் நீங்கள் சம்பளம் 50,000 1 லட்சம் வாங்குகிற ஆசிரியர்களால் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள மாணவர்களை கொண்டு வர முடியல? அப்போ நீ லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு தகுதி இல்லாத ஆசிரியர்களை நியமனம் பண்ண போய் தானே அவங்க மாணவர்களுக்கு சரியான சொல்லிக் கொடுக்க முடியலை. நீ இதே இப்போ ஏதோ ஒரு மொழி எனக்கு விருப்பம் இருக்கியா?
என் புள்ள ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுதான், என்கிட்ட ஆனால் காசு இல்லை. எப்படி படிப்பான்? எப்படின்னா படிப்பான்? பணக்காரன் காசு கட்டி ஒன்றை மாதிரி ஸ்கூலில் இப்போ இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவன் பூரா தனியார் ஸ்கூல் வச்சுருக்க. பணக்காரன் அந்த ஸ்கூலில் துட்டு கட்டி படிச்சிருவான். ஏழை எப்படி படிப்பான்? விருப்பம் இருந்தாலும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்லை நீ நடத்துகிற ஸ்கூலில் பிரியா சொல்லி கொடுத்துருவியா மக்களுக்கு? என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, தயவு செஞ்சு இந்த டிஎம்கேக்காரங்க சொல்கிறதையும் ஏடிஎம்கேக்காரங்க சொல்கிறதையும் இனியும் நம்பாதீங்க. தயவு செஞ்சு இவனுங்கள்லாம் ஏழையவங்க வந்து கடைசி வரைக்கும் அவன் ஏழையாகவே தான் இருந்து வாழ்ந்து சாகணும். அவன் பிள்ளையும் படித்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த அரசாங்கம், கேடுகட்ட அரசாங்கம் நம்மளை எந்த மொழியும் இந்த தமிழையும் இங்கிலீஷையும் தவிர எதையும் கற்றுக்க விடாமல், கற்றுக்கிட்டு அறிவாளி ஆயிடுவேன், விவரம் தெரிஞ்சிடும், 4 உலகம் தெரிஞ்சிடும், கேள்வி கேட்பாங்கன்னு நம்மளோட மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சுருக்காங்க. இவங்க இந்த 4 வருஷம் ஆட்சியில் மக்களுக்கு செஞ்ச பயன் என்னென்னா, விதவிதமான மதுபான வகைகளை, சரக்கு வகைகளை நிறையா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணின சாதனை அதுதான். மதுபானம் தயாரிக்கிறதுல அதிக மதுபான கம்பெனி வச்சுருக்கிறது யாருன்னா டிஎம்கேக்காரங்க தான், வேறு யாருமே இல்லை. நீங்கள் தமிழக மக்களே கொஞ்சம் சிந்தித்து நல்லா யோசித்து பாருங்கள். மதுபான வகைகளில் எல்லா ஒரு 90% மதுபானம் தயாரிக்கிறது வந்து டிஎம்கேக்காரன் தான். அப்புறம் அப்படி உள்ள டிஎம்கேக்காரன் எப்படி கல்வி தரத்தை அவன் மதுபானத்தை இருக்கிறதான் இது பண்ணுவானா? குழந்தைகளுக்கு நான் தரமான கல்வியை கொடுக்க ஆசைப்படுவானா? சொல்லுங்கள். தயவு செஞ்சு தமிழக மக்களே, இனி இந்த 4 வருஷமாக அந்த மொழியை கொள்கையை கொண்டு வரல, ஒரு வருஷம்தான் ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சியை காப்பாற்றணும்னா வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழர்கள்லாம் முட்டாளு, ஹிந்தியை தூக்கிடுவோம்னு சொல்லி இந்த ஹிந்தியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அலையுதாங்க. தமிழக மக்களே, நீங்கள் எல்லாரும் சொல்லும் போது என் புள்ள ஹிந்தி கற்றுக்கிட்டா உனக்கு என்ன? தனியார் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குல்ல, தனியார் ஸ்கூலில் ஹிந்தி மொழி இருக்குது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவொலியோ மொழியோட மகன் வந்து பிரெஞ்சு கற்றுக்கிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோட பையன் லண்டனில் போய் படிக்காரு. அவங்ககிட்டலாம் துட்டுருக்கு, வதமாக படிக்காங்க. நம்ம ஏழை மாணவர்கள் எங்கே போய் படிப்பாங்க? நம்ம பிள்ளைங்க எங்கே போய் படிக்கும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் தானே அவன் படிப்பான். தயவு செஞ்சு எங்களுக்கு ஹிந்தி வேணும், எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும். அனைத்து தமிழர்களும் இந்த 2026 இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் சரியான பாடம் புகட்டுவேன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு என் தமிழ் சொந்தங்களே, நம்ம இனியும் முட்டாளாக இருந்து இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் வாக்கு செலுத்தி நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி போட வேண்டாம். மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து மதத்துக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஏழை எளியவர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்கள் 2 பாதம் தொட்டு மண்டாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.